எப்பா ஒரு வழியா நல்லபடியா கோயிலுக்கு கூழ் ஊத்தி முடிச்சாச்சு. ஆமா உத்தரோசா. இருந்தாலும் நம்ம ஊருக்காரங்க இருக்காங்களே ரொம்ப மோசம்டி. கொஞ்சம் விட்டா அண்டாவோட சேர்த்து தூக்கிட்டு போயிருவாளோ போல அப்படிதான் லைன்ல வரிஞ்சு கட்டிட்டு நிக்காளுவே. ஆமாடி, இந்த கமலாக்கா இருக்கு பத்தியா, முதல்ல 2 வழியில வாங்கிட்டு போச்சுல, திரும்ப அடுத்த ரவுண்டுக்கு 2 வழியை தூக்கிட்டு வந்து நிக்குதுடி. ஆமா உத்தரோசா, அவ்வளவு கூலையும் வாங்கி எங்கதான் கொண்டு ஊத்துவாளோ தெரியல. ஏமா அவ்வளவு வரும் ஒவ்வொரு லைனுக்கு ரெண்டு ரெண்டு வாளி வச்சுட்டு நிக்காளுவேன்னு பார்த்தா 2வது லைனுக்கும் திரும்ப 2 வாளியை தூக்கிட்டு வந்திருக்காள்வடி. அடியே, இந்த கூத்த கவனிச்சியா? அவளு மட்டும் வரல, புருஷனுக்கு ஒரு வாளி கொடுத்து விட்டுருக்காளுவே, பிள்ளைகளுக்கு ஒரு வாளி கொடுத்து விட்டுருக்காளுவே, இப்படி ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு வாளி. வீட்டுக்கு ஒரு வாளிக்கு வாங்கினா பரவாயில்ல, வீட்டோட அவ்வளோ இருக்கும் ஒவ்வொரு வாளியெல்லாம் வாங்குறாளுவே. ஒரு வீட்டுல 6 பேர் இருந்தா 6 வாளி 7 வாளின்னு தூக்கிட்டு வராளுவே. எப்படிதான் கூழ் ஊத்த முடியும்? ஆமாடி, அவ்வளோ நல்ல உள்ளலாம் இருந்தனா அப்போ ஒரு 6 பேர் 7 பேர் ஒரு வீட்டுக்கு வாளி தூக்கிட்டு வராமன்னா 700 ரூபா தர வேண்டியதானே. 100 ரூபாய் தந்துட்டு அதுக்கும் அழுது அழுதுல தராளுவே. பாதி திட்டி திட்டி வாங்க வேண்டியதா இருக்கு. ஆமாடி, நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் அவளுக்கு அறிவு வராது, அவளு அப்படிதான் பண்ணுவாளோ பத்துக்க. ச்சே, இது தெரிஞ்சா நான் 2 வாளியில தூக்கிட்டு வந்திருப்பேன். அட போடி, இந்த ஒரு வாளி கூழே நம்மளுக்கு மிச்சம் மிச்சம்னு கிடக்கும். அது கரெக்ட் தாண்டி. நான் கொஞ்சம் தான் குடிப்பேன். எங்க நெட்ட மாமா தான் கொஞ்சம் நிறைய குடிப்பாரு. இந்த வாளியே போகாத பத்துக்கு இதுவே மிச்சம் தான் கிடக்கும். சும்மா அழுப்பு பிடிச்சிட்டு வாங்கிட்டு அந்த முனியமாலாம் 2வது ரவுண்டு வந்து வாங்கிட்டு போறா பாரு. நாளைக்கு என்ன பண்ணுவா, அந்த ஆட்டுக்கு தான் தூக்கி ஊத்துவா. அதுக்கு இங்க இருந்தா வச்சு யாருக்காச்சும் தெரியாதவங்க வந்தா கூட கொடுக்கலாம். வரவழி போற வீலுக்காச்சும் அழகா கோயில்ல இருந்து கூழ் ஊத்திருக்கோம் இந்தாங்க இந்தாங்கன்னு கொடுத்தா கூட வீடு நிம்மதியா குடிச்சிட்டு போவாங்க. இப்படி ஆடு மாடுக்கு ஊத்துறதுன்னு அழுப்பு பிடிச்சிட்டு தானே வாங்குறாளுவே. ஆமாடி, யார் என்ன சொல்றது, எல்லாரும் அப்படிதான் இருக்காளுவே. சரிடி, வீட்டுக்கு போகும்போது நேரம் ஆயிட்டு. செல்லத்தாய்க்கா வாளி வச்சுட்டு எங்க போயிட்டாவே? தெரியலடி, இந்த கோயில் உள்ள போயிட்டு இந்த 2 நிமிஷத்துல வந்துடுறேன்னாவே. 1/2 மணி நேரத்துக்கு மேலாவது, என்ன ஆளை காணோம். கூழ் வேற ஏற்கனவே சூடு ஆறி போய் தான் இருக்கு. அப்படியே சுட சுட குடிச்சா தானே நல்லா இருக்கும். சீக்கிரம் வீட்டுக்கு போய் குடிக்கலாம் பார்த்தா அந்த செல்லத்தாய்க்கா எங்க தான் போனவனு தெரியல, ஒரே லேட் பண்ணிட்டே இருக்காவே. ஆமா, எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு. நம்ம மட்டும் தான் இருக்கோம். செல்லத்தாய்க்கா வேற இன்னும் காணோம். சரி, சூடு ஆறுனா வேற என்ன பண்ண, திரும்ப ஒருக்கா சூடு பண்ணி குடிக்க வேண்டியதுதான். ஏ சின்ன பொண்ணு, செல்லத்தாய்க்கா வந்துட்டாவடி. அப்படியா? ஏ உத்தரவாசம், அங்க பாத்தியா செல்லத்தாய்க்கா கை நிறைய லட்டு வாங்கிட்டு வராவடி. அட ஆமாடி, லட்டுன்னு தான் நினைக்கேன். ஏ உத்தரவாசா, பாத்தியா செல்லத்தாய்க்கா நம்மள விட்டுட்டு ஒத்தையில போய் லட்டு வாங்க போயிருக்காவே. அட நீ வேற கோயில்ல யாரடி லட்டு கொடுக்கா? அதுவும் ஆடி மாசம் கூழ் ஊத்துறதுக்கு யாரடி லட்டு கொடுப்பா? அதானே எனக்கும் தெரியல. யாராச்சும் நேம்சத்துக்கு வாங்கி வச்சிருப்பான்னு நினைக்க. அது ஒவ்வொன்றா எல்லாருக்கும் கொடுப்பாவளா இருக்கும். வாடி நம்மளும் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துடலாம். பாருந்து செல்லத்தாய்க்கா நம்மள மட்டும் விட்டு போய் வாங்கிட்டு வந்துருக்கு பாரு. அப்படியே சின்ன பொண்ணு, சரி வாடி நம்மளும் போய் வாங்குவோம். ஏ சின்ன பொண்ணு, செல்லத்தாய்க்கா கையில இருக்கிறது லட்டு மாதிரி இல்ல, எலுமிச்சம்பழம் மாதிரி கிடக்கு. எலுமிச்சம்பழமா? எலுமிச்சம்பழம் இதுக்கு ஒருவேளை ஜூஸ் போட்டு குடிக்க வாங்கிட்டு வந்துருப்பாவளோ. இரு கேப்போம். செல்லத்தாய்க்கோ, ஏடி, இந்த எலுமிச்சம்பழம் கோயில்ல இருந்து பத்துக்க சாமி கழுத்துல கிடந்து அதான் வாங்கிட்டு வரலான்னு போனேன். அதுக்குள்ள அங்க ரொம்ப லேட் ஆயிட்டு பத்துக்க, கூட்டமா இருந்தா அதான் லேட் ஆயிட்டு. அப்படியாக்கோ, சரிக்கோ. நான் அதான் என்ன போய் ரொம்ப நேரம் ஆச்சு, 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, என்ன ஆளை காணுமேன்னு யோசிச்சிட்டே இருந்தேக்கோ. எக்கோ எலுமிச்சம்பழம் எதுக்குக்கோ? ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கா? அட நீ வேற ஏன்டி கோயில்ல உள்ள எலுமிச்சம்பழத்தை எதுக்கு வாங்கிட்டு வருவாவே? ஏதாச்சும் பேய் பிசாசு அண்டாது அப்படிங்கிறதுக்காக தான் எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வருவாவே. நம்ம தூங்கும்போது தலையில அடியில வச்சு படுத்தா நல்லதும்பாங்க, அதை வாங்கிட்டு வந்தேன். ஏக்கா என்னக்கா சொல்றியே? பேய் பிசாசா? ஐயோ ஏக்கா, பங்களாகரியை விரட்டுறதுக்கா எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கியே? அட ஆமாடி, பரவாயில்ல, இப்ப வாச்சு உனக்கு புரிஞ்சு தொலைஞ்சு மர மண்டைக்கு. நம்ம தூங்கும்போது தலைக்கட்டில வச்சுட்டு படுப்போம், அப்பனா நம்ம கிட்ட வராம இருக்காளான்னு பாக்கலாம்ல. இது சாமி எலுமிச்சம்பழம் பத்தியா? சரி, அதான் ஒருவேளை வரலன்னா நம்மளுக்கு நல்லது தானே. எக்கோ என்னக்கோ சொல்றியே? எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு 2-3 நாள் வேணா படுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் எலுமிச்சம்பழம் அழுவி போயிருமே. அதுக்கப்புறம் இந்த பங்களாகரி வந்து என்ன பண்ணுவீங்க? அட பைத்தியக்காரி பைத்தியக்காரி, இது கோயில்ல உள்ள எலுமிச்சம்பழம். சாமி தந்த எலுமிச்சம்பழம் எப்பவுமே அழுவாதடி, காய தாண்டி செய்யும். அது பாட்டுக்கு ஒரு கவர்ல வச்சு அதனால தலைக்கு மாட்டுக்குள்ள வச்சுக்கிடுவோம். எக்கோ அப்படியாக்கா சொல்றியே? எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்தீங்களாக்கோ? ஏடி, நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. எக்கோ எனக்கு ஒரு ஐடியாக்கோ. என்ன உத்தரவாசா சொல்லு. எக்கோ இன்னைக்கு அவ்வளவு எங்க வீட்டுக்கு படுக்க வந்துருங்கக்கோ. அந்த நைட்டு பங்களாகாரி வந்து நான் மேல இருந்து எலுமிச்சம்பழத்தை தூக்கி எறிவக்கோ. ஒருவேளை சாமி அருளால பக்தியால அந்த பங்களாகாரி ஓடி போயிட்டா நம்மளுக்கு நல்லது தானக்கோ. ஏ உத்தரவாசா, அந்த எலுமிச்சம்பழத்தை அவ மேல எரிஞ்சாவோ போயிருவாளா? யாருக்கு தெரியும், எரிஞ்சு பாப்போன்னு தானே சொல்றேன். ஒருவேளை எரிஞ்சதுல போயிட்டான்னா? அட போங்கடி, எலுமிச்சம்பழத்தை அவ மேல எரிஞ்சு ஒருவேளை அவ ரொம்ப ஆக்ரோஷமாய் கோவமாய் நம்மள ஏதாவது பண்ணிட்டான்னா என்ன பண்றது? ஏக்கோ பாத்துக்கிடுவோக்கோ, கடைசியா ஒரு கதை ட்ரை பண்ணி பாப்போக்கோ. இன்னைக்கு ஆடி மாசம் கூழு வேற ஊத்திருக்கோம், நல்ல நாள் வேற. இன்னைக்கு சாமி எப்போ எப்படினாலும் நம்ம கூடயே இருக்கோக்கோ. நல்ல சாமியை வேண்டிட்டு எலுமிச்சம்பழத்தை அவன் மேல எரிஞ்சிருவோம். செல்லத்தாய்க்கா, அந்த உத்தரவாசம் சொல்றது எனக்கு ஒரு விதத்துல கரெக்ட் தாங்க தோணுது. எம்மாவா அது அநியாயம் தாங்க முடியலக்கோ. நைட்டு படுத்தாலே உறக்க வர மாட்டேங்கோ. அட போங்கடி, எனக்கும் அதே தாண்டி. என் பிள்ளைகளுக்கு வேற தெரியாதா, அவளுக்கு காவல் காத்து காத்தே நான் உறங்காம கிடைக்கேமா. அந்த 12 மணில இருந்து 1 மணி வரை உயிர் போற மாதிரி இருக்குடி. எக்கோ பேசாம அப்படி பண்ணுவோக்கோ. இந்த இழுவையும் முடியுமாவையும் இன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிடுவோம். இன்னைக்கு படுத்து பாப்போக்கோ என்ன ஏதுன்ட்டு. பங்களாக்காரி வந்தாலே இதை பிடிச்சி எரிஞ்சு விடுவோம். சரி, நல்ல யோசனையா தான் இருக்கு. சரி, என்னென்னமோ பண்ணிட்டோம், சரி இதையும் பண்ணி பாத்துருவோம். சரிக்கா, அப்ப எல்லாரும் உத்தரவாச வீட்டுல பாப்போம். சீக்கிரம் போவோங்க வீட்டுக்கு. நம்ம தாங்க இன்னும் கூழ் குடிக்காம இருக்கோம். அப்பவே வாங்கிட்டு போனவளோ 3-4 லைன்ல நின்று வாங்கிட்டு போனவளோ கூட அப்பவே அவளுக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சிருப்பாள் பாருங்க. சூடு ஆறிற போது வாங்கக்கோ, சீக்கிரம் வீட்டுக்கு போய் கூழ குடிப்போம். ஏடி, கூழு குடிக்க எதுக்கு வீட்டுக்கு போகணும்? போற வழியில மரத்தடி இருக்குல்ல, அங்க இருந்து நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போவோண்டி.
ஐ ஜாலி ஜாலி. சரிக்கா அப்ப வாங்க போவோம். ஏ எப்ப என்ன டேஸ்டா இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, கோயில்ல காய்ச்சி கூழுல வேற நல்ல டேஸ்டா தான் இருக்கும் பத்துக்க. ஆமாக்கா, ஆடி மாசம் வந்தாலே இது ஒரு சந்தோஷமா இருக்கும்க்கோ. கோயில கூழு தோவை அது குடிக்கணும் போலயே இருக்கும்க்கோ. வேற மத்த நேரம் எப்போ வீட்டுல செஞ்சு குடிச்சாலும் இந்த டேஸ்ட் வராதுக்கோ. கோயில்ல ஊத்துற கூழு தனியே டேஸ்ட் தான் பாத்தீங்களா. ஆமாடி, அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, கோயிலுக்குன்னு காய்ச்சா நல்ல டேஸ்டா தான் இருக்கு. எக்கோ நான் விட்டா ஒரு வாளி கூழையும் குடிச்சிருவோம் போலயக்கோ. ஆமா ஆமா, அளவா குடி. ஓவரா குடிச்சிட்டு வயிற்று கீத்த கலக்கிட்டு கிடக்காம வேற பாத்ரூம்க்கோ வீட்டுக்கு வந்தா வேற தெரியணும். ஏ சின்ன பொண்ணு, நான் கரெக்டா லிமிட்டா குடிச்சுக்கிறேன். நீ இந்த மாடு கழனி தண்ணியை குடிக்கிற மாதிரி உரியும் தெரியுமா, அப்படி உரியாத, ஒழுங்கா குடி. அட போடி, எப்பவாச்சும் ஒரு கதை கோயில் கூழு கிடைக்குது, அப்ப எப்படி குடிச்சா என்ன. அடியே எப்படினாலும் குடிங்கடி. சரி சீக்கிரம் குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணுவோம். வேற எங்க என் பிள்ளைகள் வேற கூழ் காட்டி எங்க காத்து கிடக்கு. அப்பவே சொல்லிச்சிங்க அங்க போயிட்டு சீக்கிரமா கூழை வாங்கிட்டு வாமா, இல்லைன்னா ஒரு வழி வாங்கி எங்களுக்கு கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிச்சு. நான் தான் சரி ஒரு வழி வாங்கினா போதும், 2 வழி வேண்டான்ட்டு நான் ஒரு வழி தூக்கிட்டு வந்தேன். அட போங்கக்கா, நீங்க வேற அங்க அவ்வளவு வர 2 வாளி 4 வாளி 6 வாளின்னு லைனா அடுக்கிறாளுவ. ஒரு 4 வயசு பிள்ளை கிட்ட ஒரு வாளி பெரிய வாளியை கொடுத்து விட்டுருக்காளுக்கோ கூழ் ஊத்துறதுக்கு. சுட சுட இருக்காது, பிள்ளை மேலே கீழே பட்டுச்சுன்னா என்ன ஆகும். கூழுக்காண்டி ஆசைப்பட்டு இப்படி மாதிரி குட்டி பிள்ளைகள்ட்டெல்லாம் கொடுத்து விடுறாளுவ. இது தெரிஞ்சிருந்தா நம்மளும் அழகா 2 வாளியாச்சும் கொண்டு வந்திருக்கலாம். நம்ம பாருங்க இந்த அளவுக்கு கலெக்ஷன் பிரிச்சிருக்கோம், கோயில் அவ்வளவு வேலையை பார்த்துருக்கோம். நம்ம 2 வாளி கூழ் வாங்கினா என்ன தப்பு. சும்மா அவ்வளோ வந்து நின்றுட்டு பூஜை கூட நிற்காம அவ்வளோ 2 வாளி 3 வாளி வாங்கிட்டு போறாளுவ. சரி விடுடி, சரி பாத்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு வழி கூழே அதிகம் தாண்டி. ஆமாக்கா அது கரெக்டு தான்க்கோ. இருந்தாலும் எனக்கு மனசே கேட்கலக்கா, என்னக்கா ஊரு இது. இப்பவே 5 மணி ஆயிட்டு. சரி ஒரு 10 மணி 11 மணி போல எல்லாரும் ஒத்துரச வீட்டுக்கு போவோம் சரியா. அவள 2 பேர்கிட்ட வேற சொல்லணும். ஆமாக்கோ, பேசாம அந்த முனியம்மாவை இந்த பங்களக்காரி கூடயே அமுச்சு விட்டுறலாம் போலயே எனக்கு சில நேரத்தில் தோணுது. அவளை பார்த்தாலே எனக்கு கோவமா வருதுக்கோ. வாயை பத்தியெல்லாம் ஒரு நேரம் சிரிச்ச மாதிரி இருக்காளா. ஏ சின்ன பொண்ணு, அவ வாயே அப்படிதாண்டி. சி, நல்லா தேஞ்சு போன கிழக்கு மாதிரி. சரி விடுங்கடி, சரி கூழ் குடிச்சிட்டு இல்ல, சரி வாங்க நம்ம கிளம்புவோம். எக்க இன்னொரு 5 நிமிஷம் இருப்போக்கோ. நல்ல காத்து வருது, நல்ல காத்தாட உட்காந்துட்டு போலான்னு பார்த்தா எனக்கு உடனே கிளம்பணுங்கிய. அடியே அங்க என் பிள்ளைல காத்து கிடக்குன்னு இவ்வளவு நேரம் என்ன கதையை சொல்லிட்டு கிடக்கேன், உண்மையை தானே சொல்லிட்டு கிடக்கேன். அதை காதுல வாங்காம இப்படி இருக்கா. சரி வாங்கக்கா, அப்போ போவோம். சரி சோனி பவி குடிப்பாளுவல, என்ன சூடு வேற கொஞ்சம் ஆறிட்டு. சரி வாங்க போவோம். என்ன ஒத்தரோசா அப்படியே மௌனமாவே இருக்கா. சும்மா தாண்டி. என்ன உன் வீட்டுக்காரனுக்கு கூழு கொடுக்கலாமா இல்ல வேண்டாமான்னு யோசிச்சுட்டு அடைக்கியோ. அட வீணா போனவளே, நல்ல நிம்மதியா சந்தோஷமா இருக்கும்போது அந்த எரும மாட்டு பையில ஏன் ஞாபகப்படுத்துறா. எம்மா அவனை நினைச்சாலே எனக்கு பிபி ஆயிருது. சும்மா அவனை போட்டு ஞாபகப்படுத்திட்டு கிடக்காத பத்துக்க. ஏம்மா உன் புருஷனை சொன்னதுக்கா உனக்கு இந்த அளவுக்கு பிபி ஏறுது. ஐயா வேலைங்க தான் செய்யும். அட போடி, அவனே ஒரு நெட்ட பையன் லூசு பையன் மாதிரி பேசிட்டு கிடப்பான். அவன்கிட்ட மனசு பேசுவான். நான் என்னைய போய் தொலையிட்டு நான் என் பாடி சோத்த மட்டும் பொங்கி வச்சுட்டு நான் என் பாடி வெளியே உங்களோட கதை பேச வந்துருவேண்டி. வீட்டுல போய் மூஞ்சி பார்த்துட்டு இருந்து நினைச்சிக்க எனக்கு ஒரே எரிச்சலா கோவமா தான் வரும், பிபி ஏறிடும் பத்துக்க. அதனால முகரக்கட்டை கூட பாக்குறது கிடையாது. சோத்த பொங்கினா குழம்பு வச்சுனா நேரம் வெளியே வந்தா உங்ககிட்ட கதை பேசினான்னு வந்துருவேன் பத்துக்க. இன்னைக்கு காலையில இருந்து வீட்டுக்கே இன்னும் போல. அதுக்கு அங்க ஊருன்னு முறைச்சிட்டு இருப்பா, ஒரே ஊர் சோபாரி ஊரை சுத்திட்டு கிடக்கான்ட்டு. நம்மளுக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு போய் கூட குடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏ செல்லத்தாய்க்கா, வீட்டுக்காரனுக்கு எவ்வளவு மரியாதை பத்தியலா. அட ஆமாடி, என்ன ஒத்தரசம் இப்படி எல்லாம் பேசிட்டு கிடக்கா. வீட்டுக்கு போனோன்னு கூழ குடு, ஒரு கிளாஸ்ல வச்சு குடு. சரி குடிச்சிட்டு போட்டோம். எக்கோ நீங்க வேறக்கோ, நான் கூழ் வாளி அங்க கொண்டு வச்ச உடனே நான் குடிச்சேன் இல்லையான்னு கேட்க மாட்டான். வாளியோட மொத்தமாவே முழுங்கிடுவான். அவன் சரியான திருட்டு பையக்கோ. சிரிப்பாதாண்டி இருக்கு உங்களுக்கு கதையெல்லாம் கேட்டா. ஏ சின்ன பொண்ணு, நீயாச்சும் வீட்டுக்கு போனாலும் வீட்டுக்காரனுக்கு ஊத்தி கொடுப்பியா இல்ல எப்படி. எக்கோ அதெல்லாம் கரெக்டா ஊத்தி கொடுத்துருவாங்கோ. ஆமா ஆமா, யாருக்கு தெரியும், இவா சும்மா மினுக்குவாக்கோ. சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் சித்ரா. ஹாப்பி பர்த்டே சித்ரா, நீங்க எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் கலீஸ், ஹாய் கோபி, ஹாய் ரேவதி, ஹாய் பிரியங்கா, ஹாய் பிரியா, ஹாய் நூர்ஜகான், ஹாய் நாகராணி, ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் சம்மு, ஹாய் சித்திக், ஹாய் சஃபான், ஹாய் சித்ரா, ஹாய் கலையரசி, ஹாய் ரம்யா, ஹாய் ஸ்னேகா, ஹாய் மகாலட்சுமி, ஹாய் தீபிகா, ஹாய் கிருஷ்ணமூர்த்தி, ஹாய் தேவிஸ்ரீ, ஹாய் தீபிகா, ஹாய் யாஸ்மின், ஹாய் அசது, ஹாய் ஐரா, ஹாய் உமர், ஹாய் ரஞ்சிதா, ஹாய் மாரியம்மாள், ஹாய் சந்தோஷ், ஹாய் ரிஸ்வான், ஹாய் சரஸ்வதி, ஹாய் பவித்ரா, ஹாய் கல்பனா, ஹாய் குமரி, ஹாய் மோகனா, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா, ஹாய் சிரத்விக், ஹாய் லாலன், ஹாய் ராகேஷ், ஹாய் ராஜு, ஹாய் யுவனிகா, ஹாய் பவானி.
ஹாய் கவிதா, ஹாய் மகா, ஹாய் அகிலன், ஹாய் வசந்தன். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பட்டு மாமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.